श्लोकम् 62 खड्गिनी शूलिनी घोरा गदिनी चक्रिणी तदा शङ्गिनी चाबिनी बाण भुशुण्डी परिगायुधा ஒரு சில புக்கில் புஷுண்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக முஸ்ரிணி அப்படின்னு இருக்கு. கட்கினி சூலினி கோரா கதினி சக்ரிணி ததா சங்கினி சாபினி பாண முஸ்ரிணி பரிகாயுதா. गड्गिनी शूलिनी घोरा गदिनी चक्रिणी तदा शंगिनी चाबिनी बाण भुशुण्डी परिगायुधा. ஒரு சில புக்கில் गड्गिनी शूलिनी घोरा गदिनी चक्रिणी तदा शंगिनी चाबिनी बाण मुस्रिणी परिगायुधा. புஷுண்டி அப்படின்னு சொன்னாக்கா அம்பாளோட கையே அம்பாள் ஒரு ஆயுதமா வச்சுட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். முஸ்ரிணி அப்படின்னு சொன்னானாக்கா முள்ளால கையில ஒரு தடி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். முள்தடி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம். கையில வாள் இருக்கிறவள் கட்கினி. சூலம் வச்சுட்டு இருக்கிறதுனால தேவிக்கு சூலினி அப்படின்னு பேரு. ஒரு கையில தலையோட்டிய வச்சுட்டு இருக்கிறதுனால கோர ரூபமா தெரியறா அம்பாள், அதனால கோரா அப்படின்னு இங்க ஸ்துதிக்கிறார் பிரம்மா. கையில கதையோடு கூடி இருக்கிற தேவி அப்படிங்கிறதுனால கதினி அப்படின்னு ஸ்துதிக்கிறார். கையில சக்கரம் வச்சுருக்கா அதனால சக்ரிணி அப்படின்னு ஸ்துதிக்கிறார். சங்கு வச்சுருக்கா தேவி அதனால சங்கினி அப்படின்னு ஸ்துதிக்கிறார். கையில வில்லு வச்சுருக்கா அம்பாள் அதனால சாபினி அப்படின்னு ஸ்துதிக்கிறார். ததா அப்படியெல்லாம் வச்சுருக்கிற அந்த தேவி பாண புஷுண்டி பரிகாயுதா. பாண புஷுண்டி பரிக ஆயுதா. அப்படி இல்லைன்னா பாண முஸ்ரிணி பரிக ஆயுதா. பானம் வச்சுருக்கா, அதே மாதிரி கையே ஆயுதமா வச்சுருக்கா அப்படின்னு புஷுண்டி அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா முஸ்ரிணி அப்படின்னு எடுத்துட்டானா கையில ஒரு முள்தடி வச்சுருக்கா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பரிகம் அப்படிங்கிற ஆயுதத்தை வச்சுருக்கா. இப்படியெல்லாம் 10 கை இருக்கிற 10 கையிலையும் ஆயுதங்களை வச்சுருக்கிற அம்பாளையாக்கம் இங்க வர்ணிக்கிறது. இந்த 10 கை இருக்கிற அம்பாளை பிரம்மா ஸ்துதிக்கிறது யாக்கும் நம்ம பார்க்கிறோம். யோக நித்ரா ஹரேருக்தா மகாகாளி தமோகுணா மதுகைடவநாசார்த்தம் யாம் துஷ்டாவாம்புஜாசனா தசவக்த்ரா தசபுஜா दशपादाञ्जन प्रभा गड्गबाणा गदाशूल शङ्खचक्रभुशुण्डिभृत् परिगं कार्मुगं शीर्षं निश्चोदद्रुधिरं ददौ एषा सा वैष्णवी माया மகாகாளி துரத்யயா. இந்த ஸ்லோகம் வழியா காளியோடு 10 கைகளில 10 ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறத மறுபடியும் இங்க நம்ம எடுத்து பார்க்கிறோம்.
ശ്ലോകം 63. സൗമ്യ സൗമ്യതരാശേഷ സൗമ്യേഭ്യസ്ത്വതി സുന്ദരീ പരാപരാണാം പരമാ ത്വമേവ പരമേശ്വരീ. സൗമ്യ സൗമ്യതര അശേഷ സൗമ്യേഭ്യഃ തു അതിസുന്ദരീ പരാപരാണാം പരമാ ത്വം ഏവ பரமேஸ்வரி. பக்தர்களுக்கு அம்பாளை பார்க்கறத அப்படி ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அதாக்கும் இங்க சௌமியா, சௌமியமான ரூபம் இருக்கிற அம்பாளோட முகம், அதை பார்க்கறத பக்தர்களுக்கு ரொம்ப குஷி ஆகிறது. சௌமியதரா ரொம்ப ரொம்ப சாந்தமா இருக்கு அம்பாளோட முகம். அசேஷ சௌமியேப்யஹா து அதிசுந்தரி. உலகத்துல இருக்கிற என்னெல்லாமாக்குமோ அழகான பொருள்கள் இருக்கு, அதை விட எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா அம்பாள். பராபராணாம் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் அதே மாதிரி இந்திராதிகள் அத்தனை வேற விடயம் பரமா பரமேஸ்வரி, ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமா இருக்கிற பரமேஸ்வர பத்னியா இருக்கா அம்பாள். தோமேவா, இப்படியெல்லாம் இருக்கிற அம்பாள். அம்பாளுக்கு நிகர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. பிரம்மாக்களோடு ஆயுஷ்காலம் எல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளாக்கும் தேவி. அதாக்கும் இங்க பராணாம் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி பரமேஸ்வரி அப்படின்னா இந்திராதி தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரியா இருக்கிறவள் அம்பாள். ஆജ്ഞை புறப்படுவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் செயல்படுவா அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 64. யச்ச கிஞ்சித் கொஜித் வஸ்து சதசத்வாகிலாத்மிகே தஸ்ய சர்வஸ்ய யா சக்தி சாத்வம் கிம் ஸ்தூயசே ததா. யது ச கிஞ்சித் கொஜித் வஸ்து சத் அசத் அகில ஆத்மிகே தஸ்ய சர்வஸ்ய யா சக்திஹி சா த்வம் கிம் ஸ்தூயசே ததா. அகிலாத்மிகே, பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வத்துக்கும் ஆத்மாவாய் இருக்கிற அம்பிகே. கொஜித், பிரபஞ்சத்துல எல்லா இடத்திலையும். சத், எப்பவும் இருக்கிறதும். அசத், அழியக்கூடினதும். எது ச, ஏதொரு. கிஞ்சித் வஸ்து, சின்ன ஒரு பொருள். பரமாணுவா இருக்கிற பொருள் கூடியும். தஸ்ய சர்வஸ்ய, அதுக்கெல்லாம். யா சக்திஹி, சக்தி அப்படின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னாக்கா சா துவம், அந்த சக்தி அப்படிங்கிறது அம்பாளாக்குமே. பிரம்மாக்கு சிருஷ்டி பண்றதுக்கான சக்தி, மகாவிஷ்ணுவுக்கு பரிபாலனம் பண்றதுக்கான சக்தி, ருத்ரனுக்கு சம்ஹாரம் பண்றதுக்கான சக்தி. இந்த சக்தி எல்லாம் கொடுக்கறது தேவியாக்கும். அது மட்டும் இல்லை, பிரம்மா சிருஷ்டிக்கிற எல்லாத்திலையும் சின்னமா இருக்கிற பரமாணுல கூடியும் சக்தியா இருக்கிறது தேவிதான். அழியாம இருக்கிற பொருள்கள்ல இருக்கிறதும் தேவிதான். எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கிறது தேவிதான். பிரம்மாவா இருக்கிற எனக்கு அம்பாளை ஸ்துதிக்கிறதுக்கான சக்தி தரதும் அம்பாள் தான். என்னோட சக்தி அப்படிங்கிறதும் தேவிதான். தேவிய ஸ்துதிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, திராணி இல்லை. அதுக்கான சக்தியும் தேவிதான் தரணம். தேவிய நான் ஸ்துதிக்கணுமானா
அந்த சக்தியும் தேவிதான் தரணும். தேவி கொடுக்கலை சக்தி அப்படின்னாக்கா என்னால தேவியை ஸ்துதிக்கிறதுக்கும் சாதிக்காது. எல்லா இடத்திலையும் ரொம்பி வழிஞ்சு நிற்கிற தேவியோடு அந்த சக்தி, எனக்குள்ளேயும் தேவியோடு சக்தி இருந்துண்டு தேவியை ஸ்துதிக்கிறதுக்கான அந்த சக்தியை தரேள் அப்படின்னு பிரம்மா தேவியை ஸ்துதிக்கிறார். ஸ்லோகம் 65. யயா த்வயா ஜகத் ஸ்ருஷ்டா ஜகத் பாதாத்தியோ ஜகத் சோபி நித்ராவசம் நீத கஸ்த்வாம் ஸ்தோதுமிஹேஸ்வர. யயா த்வயா ஜகத் ஸ்ருஷ்டா ஜகத் பாதா அத்தி யஹ ஜகத் சஹ அபி நித்ராவசம் நீதஹ கஹ த்வாம் ஸ்தோதும் இஹ மகேஸ்வரா. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது, காப்பாத்துறது, சம்ஹாரம் பண்றது அப்படிங்கிற கர்மங்களை நடத்துற மகாவிஷ்ணுவை கூடியும் தேவி நீங்கள் தூங்க வச்சுட்டாள். அப்படி இருக்கிற உங்களை ஸ்துதிக்கிறதுக்கு ஆருக்காக்கும் சக்தி இருக்கு அப்படின்னு கேட்கிறார் பிரம்மா. ஜகத் சிருஷ்டா, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற மகாவிஷ்ணு. ஜகத் பாதா, பிரபஞ்சத்தை காப்பாத்தர மகாவிஷ்ணு. யஹ ஜகத் அத்தி, ஆராக்குமோ இந்த பிரபஞ்சத்தை சம்ஹரிக்கிறது சஹ அவி, அப்படியெல்லாம் இருக்கிற அந்த மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை இங்க பிரபஞ்சத்தோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணனாயிட்டு பிரம்மா சொல்லறார். மகாவிஷ்ணு சத்குண பிரம்மஸ்வரூபமாக்குமே. அந்த பிரம்மம் அப்படிங்கிற சத்குணத்திலேந்து பிரம்மா ரஜோகுணமும் விஷ்ணு சத்குணமும் ருத்ரன் தமோகுணமும் எடுத்துண்டாக்குமே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை திரிமூர்த்திகளாயிட்டு செய்யறது. இந்த திரிமூர்த்திகளுக்கு சக்தி கொடுக்கறதும் தேவியாக்குமே. இங்க அந்த பரபிரம்ம மூர்த்தி ஆயிட்டு மகாவிஷ்ணுவை சொல்லறார் பிரம்மா. மகாவிஷ்ணு அப்படிங்கிறது பரபிரம்மம் ஆயிட்டாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. விஷ்ணு அப்படிங்கிறது பரிபாலனத்துக்கு சத்குணத்தை ஸ்வீகரிச்ச அந்த மகாவிஷ்ணுவோடு அம்ச அவதாரம் ஆயிட்டு சொல்லப்படுறது. அதனால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற மகாவிஷ்ணுவோடு அம்சாவதாரமான பிரம்மா, இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ற மகாவிஷ்ணுவோடு அம்சாவதாரமாயிருக்கிற விஷ்ணு, பிரபஞ்சத்தை சம்ஹாரம் பண்ற மகாவிஷ்ணுவோடு அம்சாவதாரமாயிருக்கிற ருத்ரன். அப்படி இருக்கிற அந்த மகாவிஷ்ணுவையே தூங்க வச்சுட்டாளே தேவி. சஹ அபி, அப்படியெல்லாம் இருக்கிற அந்த மகாவிஷ்ணு கூடியும் உங்களோட சக்தியால தூங்கிட்டாரே. யயா த்வயா, அம்பாளால நித்ராவசம் நீதஹா, யோக நிதிரைய பிராபிச்சுட்டாரே. மகாவிஷ்ணுவோடு கண்களில போய் உட்கார்ந்துட்டு தூக்கத்தை கொடுத்துட்டேளே. துவாம், அப்படியெல்லாம் இருக்கிற உங்களை ஸ்தோதும் ஸ்துதிக்கிறதுக்கு இஹ கஹ ஈஸ்வரஹா, இங்க ஆராக்கும் சாமர்த்தியம் இருக்கிறவாளாயிட்டு இருக்கா அப்படின்னு இங்க பிரம்மா தேவிய அந்த காளிய ஸ்துதிக்கிறார். ஸ்லோகம் 66.
நான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சேன் அப்படின்னு எனக்கும், இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ணினேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கும், இந்த பிரபஞ்சத்தை நான் சம்ஹரிக்கிறேன் அப்படின்னு பரமசிவனுக்கும் அந்த ருத்ரனுக்கும் நான் அப்படிங்கிற அபிமானத்தை உண்டாக்குறது தேவியாக்குமே. அபிமானம் அப்படிங்கிற புத்தியை உண்டாக்குற தேவி. அந்த தேவியை ஸ்துதிக்கிறதுக்கு ஆருக்காக்கும் சக்தி இருக்கு? சரீரம் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த சரீரம் அப்படிங்கிறது தேவி கொடுத்த சரீரமாக்குமே. மாயாமயமாக்கும் இந்த சரீரம். தேவிய ஸ்துதிக்கிறதுக்கு இந்த மாயாமயமா இருக்கிற சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனுகளுக்கெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது. சரீரம் இல்லாத முக்தன் அப்படின்னாலோ பகவானோடு அந்த பரபிரம்மத்தோடு தேஜஸ்ல லயிச்சு நிற்கிற அந்த முக்தனுக்கும் அம்பாளை ஸ்துதிக்கிறது அப்படிங்கிறது சாதிக்காது. காரணம், அம்பாளேதான் அந்த முக்தன். அப்ப பின்ன தன்னைத்தானே எப்படி ஸ்துதிச்சுக்க முடியும்? அப்படி இல்லாமக்கும் பிரம்மா இங்க தேவி கிட்ட சொல்றார், விஷ்ணு ஷரீர கிரஹணம் அஹமீசான ஏவஜ காரிதாஸ்தே யதோதஸ்த்வாம் கஸ்தோதும் சக்திமான் பவேத். விஷ்ணுஹு ஷரீர கிரஹணம் அஹம் ஈசானஹ ஏவ ச காரிதஹ தே யதஹ அதஹ த்வாம் கஹ ஸ்தோதும் சக்திமான் பவேத். விஷ்ணுஹு அஹம், விஷ்ணு பகவானும் பிரம்மாவான இந்த நானும், ஈசானஹா ஏவஜ ருத்ரனும், தே அம்பாளே உங்களால ஷரீர கிரகணம் காரிதஹ எங்களுக்கெல்லாம் சரீரம் அப்படிங்கிறத நாங்கள் உங்களாலே ஆக்கும், எங்களுக்கு சரீரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. உங்களோட மாயா பிரபாவத்தாலேயாக்கும் எங்களுக்கு நான் விஷ்ணு அப்படின்னும் நான் ருத்ரன் அப்படின்னும் நான் பிரம்மா அப்படின்னும் தோணல் உண்டாகிறதுக்காக ஓரோரோ ரூபங்கள் கிடைச்சிருக்கு. யதஹா அதஹா, அதனாலேயே அது காரணமாகவே துவாம் ஸ்தோதும் அம்பாளே உங்களை ஸ்துதிக்கிறதுக்கு கஹ சக்திமான் ஆரிக்காக்கும் சக்தி அப்படிங்கிறது இருக்கு. பவேத் ஆரிக்காக்கும் அந்த சக்தி அப்படிங்கிறது உண்டாகும். விஷ்ணுவும் நானும் ருத்ரனும் எங்களுக்கெல்லாம் சரீரத்தை கொடுத்தது உங்களோட மாயா பிரபாவத்தாலேயாக்குமே. பிரம்மத்திலேந்து அம்சாவதாரங்களாயிட்டு நாங்கள் இப்படி மூணாயிட்டு இங்க நிக்கிறதுக்கு காரணம் நீங்களாக்குமே. அப்படி இருக்கிறத எங்களுக்கு உங்களை ஸ்துதிக்கிறதுக்கான அந்த ஒரு எபிலிட்டி கிடையாது. சரீரம் அப்படிங்கிறது இந்த மாயையால உண்டானதாக்கும். அதனால இந்த சரீரத்தை கொடுத்ததும் நீங்கள் தான். நான் பிரம்மாவாக்கும், நான் விஷ்ணுவாக்கும், நான் ருத்ரனாக்கும் அப்படின்னு எங்களுக்குள்ள இந்த துவைத பாவத்தை உண்டாக்கினதும் நீங்கள் தான். அத்வைத பாவமா இருக்கிற பரம்பொருளா இருக்கிற பிரம்மமா இருக்கிற பிரம்மஸ்வரூபிணியா இருக்கிற உங்களில லயிச்சுன்னு இருந்தாலும் உங்களை ஸ்துதிக்கிறதுக்கான திராணி எங்களுக்கு கிடையாது. ஸ்லோகம் 67. ரொம்ப ரொம்ப பிரபாவம் இருக்கிற தேவி. என்னெல்லாம் சொல்லியாக்கும் இப்ப நான் தேவியை ஸ்துதிச்சேன். என்னோட ஸ்துதியை கேட்டுட்டு அம்பாளுக்கு
സാറ്റിസ്ഫാക്ഷൻ ഉണ്ടായിരിക്കണമേ. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு கூடிட்டு அம்பாள் அனுகிரகிக்கணும். சத்ருக்களுக்கு தோக்கடிக்கிறதுக்கு முடியாத இந்த மது கைடவர்களை, அசுரர்களை அம்பாள் மோகவலையில வீழ்த்தணும். இதுக்காயிட்டு நான் அம்பாளை நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார் பிரம்மா. மது கைடவர்கள் அப்படின்னாக்கா சத் பிரவൃத்திகளுக்கு தடசம் நிற்கிற ஏதொரு அசுர சக்தியும் மது கைடவர்களுக்கும் பகவானை சரணடையறதுக்கான பல பல ப்ராப்ளங்கள் நமக்கும் இருக்கும். அதெல்லாம் நகர்த்தி தரணுமே அப்படின்னு நமக்கும் அம்பாள் கிட்ட இதன் வழியா பிரார்த்திக்கலாம். சாத்வமித்தம் பிரபாவை ஸ்வைருதாரைர்தேவி சம்ஸ்துதா மோஹயைதௌ துராதர்ஷௌ அசுரௌ மதுகைடபௌ. சா த்வம் இத்தம் பிரபாவைஹி ஸ்வைஹி உதாரைஹி தேவி சம்ஸ்துதா மோஹய ஏதௌ துராதர்ஷௌ அசுரௌ மதுகைடபௌ. தேவி சா துவம், தேவி நீங்கள் இப்படியெல்லாம் பிரபாவ மகிமைகள் இருக்கிற நீங்கள், இத்தம் ஸ்வைஹி இப்படியெல்லாம் இருக்கிற சிரேஷ்டமாயிருக்கிற உதாரைஹி மகாத்மியங்கள் எல்லாம் இருக்கிற சிரேஷ்டமாயிருக்கிற பிரபாவைஹி மகாத்மியங்களால அம்பாளோடு செயல்களால ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாயிருக்கிற மகாத்மியங்களால சம்ஸ்துதா நன்ன அம்பாளை நான் ஸ்துதிச்சேன். ஏதௌ துராதர்ஷவ் இந்த ரொம்ப ரொம்ப கெட்டவாளாயிருக்கிற அசுரர்களை, மது கைடபௌ அசுரவ், மது அப்படின்னும் கைடவன் அப்படின்னும் பேர் இருக்கிற இந்த அசுரர்களை மோகயா அம்பாளோடு மோக வலையில வீழ்த்தனமே. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அட்ராக்ட் செய்யற அம்பாள் இந்த அசுரர்களை அட்ராக்ட் பண்ணணுமே, എന്നിട്ട് എന്നെ കാപ്പാത്തണമേ. ஸ்லோகம் 68. அம்பாள் இல்லாதக்கு வேற சரணம் ஆருமில்லை அப்படின்னு பிரம்மா சரணாகதி அடையறதையாக்கும் நம்ம பார்த்தோம். அம்பாள் கிட்ட எப்படியாவதும் இந்த அசுரர்களை மோகவலையில வீழ்த்திட்டு என்ன காப்பாத்தனமே தேவி அப்படின்னு பிரம்மா சரணடையறார் அம்பாள் கிட்ட. அதையாக்கும் நம்ம பார்த்தோம். பிரபோதஸ்ச ஜகத் சுவாமி நீயதாமச்யுதோ லகு போதஸ்ச கிரியதாமஸ்ய ஹந்துமேதௌ மகாசுரௌ. பிரம்மா மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்றார், இந்த மகாவிஷ்ணு இம்மீடியட் ஆயிட்டு சுபோதத்துக்கு திரும்ப வரணும். இந்த அசுரர்களை கொல்லறதுக்கான ஒரு புத்தி மகாவிஷ்ணுவுக்கு தேவி கொடுக்கணும். இப்ப தூங்கிண்டல்லவோ இருக்கார். தேவியோடு மாயா பிரபாவத்திலேந்து இந்த மகாவிஷ்ணுவை மோஜிப்பிக்கணுமே தேவி. பிரபோதம் ச ஜகத் சுவாமி நீயதாம் அச்சுதஹ லகு போதஹ ச போதம் ச
கிரியதாம் அஸ்ய ஹந்தும் ஏதௌ மகாசுரௌ. ஜகத் சுவாமி அச்சுதஹா, ஜகநாதனாயிருக்கிற அச்சுதன், ஒருபோதும் எந்த நாசமும் இல்லாத பகவான். லகு பிரபோதம் ச, இம்மீடியட் ஆயிட்டு தூக்கத்திலேருந்து எழுந்திருந்து வரணும். நீயதாம் அப்படி ஒரு அவஸ்தைய பிராபிக்கணும். இப்ப தூங்கிண்டலோ இருக்கார் யோகமாயில, அதுலேருந்து உணர்ந்து வர அவஸ்தைய நீயதாம் பிராபிக்கணும். ஏதௌ மகாசுரௌ ஹந்தும், இந்த மகா அசுரர்களை மது கைடவர்களை கொல்லறதுக்கு அஸ்யா இந்த பகவானுக்கு போதம் ச ரொம்ப ரொம்ப தெம்பான ஒரு புத்தியும் உன்மேஷமும் கிரியதாம் தேவி கொடுக்கணும். தேவியாக்குமே மகாவிஷ்ணுவோடு கண்ணுல ஏறி உட்கார்ந்துட்டு நித்ரைய கொடுத்திருக்காள். தேவி இம்மீடியட்டா மகாவிஷ்ணுவுக்கு அந்த தூக்கத்திலேருந்து ஒரு விடுதலையை கொடுக்கணும். மகாவிஷ்ணு இம்மீடியட்டா இப்பவே எந்திருக்கலைன்னா இந்த அசுரர்களை என்ன பிடிச்சு தின்னுடுவா. மகாவிஷ்ணு எந்திருந்து வந்து வேணும் இந்த அசுரர்களை கொல்லறதுக்கு, என்னை காப்பாத்துறதுக்கு. அதனால இந்த அசுரர்களை தேவி மயக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல மகாவிஷ்ணுவை எழுப்பி விடணுமே தேவி. மகாவிஷ்ணு இப்படி தூங்கிட்டு இருந்தா சரியாகாது, எந்திருந்து நல்ல ஆக்டிவா தெம்பா இருக்கணும். എന്നിട്ട് இந்த அசுரர்களை கொல்லறதுக்கான ஒரு சக்தியை மகாவிஷ்ணுவுக்கு தேவி கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட கோரிக்கைய பிரம்மா தேவி கிட்ட சொல்லறார். நிறைய ஸ்லோகங்களால தேவிய ஸ்துதிச்சுட்டு அதுக்கப்புறமா தேவிட்ட என்ன வாக்கும் தேவை அப்படிங்கிறத சொல்றார். இத்தனை நேரம் நம்ம பார்த்தது ராத்திரி சுக்தமாக்கும்.